அடுத்து ஒரு கொஸ்டின் ஷேர் பண்றேன் பாருங்க இதை. ஓகே, S2 23rd கொஸ்டின்ல S2 இதுல பாருங்க என்ன புரியுது பாருங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி had installed 2 megawatt transformer. Initial demand of the plant was 1500 kVA with the power factor. Industry has installed 450 kVA capacitor. 450 kVR, kVA கிடையாது, kVR கெப்பாசிட்டர் அடுத்து மோட்டர் எண்ட். இந்த மாதிரி கரெக்ஷன் வரது சொல்லிடுவாங்க அவங்கள. ஸோ இதை ரிடக்ஷன் அப்பரண்ட் பவர் கேட்டாங்களா, இப்போ இன்புட் பவர் ஃபேக்டர் கேட்டாங்களா, இப்போ ரிவைஸ்டு லோடிங் எவ்வளோ லோடிங் பண்ணுதுன்னு அதையும் கேட்டாங்களா. இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் 2 மெகாவாட் ஆனால் 1500 தான் போயிட்டு இருக்கு. பவர் ஃபேக்டர் 0.75, கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்றாங்க. இப்போ டயக்ராம் வரையணும் பாருங்க. ஞாபகம் இருக்கா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது டிராஃபோ வந்து பாத்தீங்கன்னா 2 MA லோடு பாருங்க எவ்வளவு லோடு சொல்லிருக்காங்க, 1500 லோடு 1500 kVA. இப்போ எதுக்கு டயக்ராம் வரைவீங்க நீங்க, டயக்ராம் எதுக்கு வரைவீங்க, 1500 சார். ஓகே. இது ஆப்ரேட்டிங் ஆயிட்டு இருக்குல்ல அதுக்கு தான் போடணும். ஓகே, $1500 kVA இது வந்துட்டு 1. ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, பவர் ஃபேக்டர் 0.75. அது எங்க, ஓகே. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, பவர் ஃபேக்டர் எனக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணாங்க 450 kVR. ஓகேங்களா, இது எந்த வேல்யூ சொல்லுங்க, கெப்பாசிட்டர் ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க தானே ஒரு வேல்யூ, இது கரெக்ட் புரியுதுங்களா உங்களுக்கு, 450 kVR. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணி கேட்டிருக்காங்க, ரிடக்ஷன் இன் அப்பரண்ட் பவர், அப்பரண்ட் பவர் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. ரிடக்ஷன் kVA அதுக்கு என்ன ஃபார்முலா, KVA1 minus KVA2. KVA1 minus KVA2. KVA2 ஓகே. KVA1 எவ்வளோ, KVA1 இருக்கு, KVA2 கண்டுபிடிக்கணுமா, KVA2 கண்டுபிடிக்கணுமா நம்ம, KVA2 கண்டுபிடிக்கிறது என்னென்ன வேல்யூ தேவைப்படுது, கிலோவாட் தேவைப்படுது. ஓகே, கிலோவாட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வேற என்ன தேவைப்படுது, பவர் ஃபேக்டர் 2 தேவைப்படுது. பவர் ஃபேக்டர் 2 தேவைப்படுது. ஓகேங்களா, இப்ப கிலோவாட் கண்டுபிடிங்க. KVA into cos phi. KVA 1500 into 0.75 into 0.75. எவ்வளவு வருது, 1125 1125 கிலோவாட். கிலோவாட்டுங்களா. இப்ப இங்க போட்டுலாமா 1125 கிலோவாட். ஓகே, அடுத்து என்ன வேணும் நமக்கு, KVR வேணும். KVR வேணும்.
ஓகேங்களா? இப்ப ஏன் கேவிஆர் கண்டுபிடிக்கணும்? அப்பதான் வந்து நம்ம ரிடக்ஷன் கேவி கண்டுபிடிக்கும். இப்ப ஒரிஜினல் கேவிஆர் கண்டுபிடிச்சாதான் இந்த இதை மைனஸ் பண்ணாதான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். கார்த்தி புரியுதுல்ல இது? புரியுது சார். டோட்டல் கேவி அவ வந்து கண்டுபிடிக்கணும் ஏன் இப்ப. பாருங்க, இது வந்து கேவிஆர் கேவிஆர் 1. இப்ப கேவிஆர் 1 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கேவிஆர் 1க்கு என்ன ஃபார்முலா? Square root of KVA minus KVA square minus kilowatt square. ஓகே. கேவிஏ 1 ஸ்கொயர் மைனஸ் கிலோவாட்ஸ் ஸ்கொயருங்களா? இப்போ வேல்யூ போடுங்க. 1500 ஸ்கொயர் மைனஸ் கிலோவாட் எத்தனை? 1125 ஸ்கொயர். வேல்யூ சொல்லுங்க. எவ்வளவு ஸ்பீடா போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு போடலாம். 1500 ஸ்கொயர் மைனஸ் 1125 ஸ்கொயர் போடுங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 992 வந்துருதா? 99992. ஓகே. 992 0.156. கேவிஆர். ஓகேங்களா? இது எந்த வேல்யூ இது? இது KVR ஒரிஜினல் 1 வேல்யூ. இது. கேவிஆர் 1. டோட்டல் கேவி. டோட்டல் கேவிஆர். அதையும் சொல்லலாம் டோட்டல் கேவிஆர். ஓகே. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? ரிடக்ஷன் கேவி வேணும். ரிடக்ஷன். இதுதான் ரிடக்ஷன். புரியுதுங்களா? இது 992.156 minus 450. ரிடக்ஷன் கேவிஆர் 2 ஈக்குவல் டு என்ன வேணும்? கேவிஏஆர் 1 மைனஸ் கெப்பாசிட்டி பேங்க். ஏன் கெப்பாசிட்டி பேங்க் அதுனா அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நம்ம எல்லாம் கேவிஆருங்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிரும். சொல்லுங்க, வேல்யூ சொல்லுங்க. 992.156 மைனஸ் 450ங்களா? 450. எவ்வளவு வேல்யூ சொல்லுங்க? 542. 542 கேவிஆர். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ரிடக்ஷன். இது கேவிஏ 2 வேணும் நமக்கு. கேவிஏ 2 வேணும்ல? இப்ப இது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு. இப்ப கேவிஏ 2 வேணும். கேவிஏ 2 இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேவிஏ 2 Square root of kilowatt இது square இருக்கு. plus KVA square. ஓகே. கேவிஏ 2 equal to square root of kilowatt square plus KVAR. என்ன KVR 1 KVR 2? 1 சார். 1 வராதுல. 1 வந்து டோட்டல் KVR 2. எனக்கு இந்த கிரீன் கலருக்கு தான் வேணும் எனக்கு. புரியுதுங்களா? எனக்கு KVA 2 எங்க வருது? KVA 2 மேல இருக்குது. மேல வருதுல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் தேவைப்படுது. இந்த போர்ஷன் புரியுதுங்களா? இந்த போர்ஷன் தேவைப்படுது. அப்ப இந்த போர்ஷனுக்கு வேல்யூ எங்க இருக்கு? இதுதானே, இதுக்குள்ளதானே இருக்கு. ஓகே. தெரியுதுல? நம்ம பென் போது தெரியுதுல, மூவ் ஆகுதுல, அதுதான். அப்ப KVA 2 மேல ஸ்கொயர். இப்ப சொல்லுங்க. 1249 கேவி. 1125 ஸ்கொயர் பிளஸ் 1249 கேவிஏ. 1249 KVA 2. ஓகேங்களா? KVA 2 கண்டுபிடிச்சாச்சு. KVA 2 பாத்தீங்கன்னா 1249 KVA.
ஸோ கேவிஏ ரிடக்ஷன் எவ்வளோ? ரிடக்ஷன் கேவிஏ 1500 மைனஸ் 1500 மைனஸ் 1249. 250 வேல்யூ சொல்லுங்க. 251 251 kVA. கேவிஏங்களா? ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கேவி ரிடக்ஷன் சொல்லிட்டாங்க. இம்ப்ரூவ்டு பவர் ஃபேக்டர். இம்ப்ரூவ்டு பவர் ஃபேக்டருக்கு என்ன வேல்யூ தெரியுங்களா? Kilowatt by kVA2 sir. Kilowatt by kVA2 final kVA2. ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்டு பவர் ஃபேக்டர். அப்ப இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர்னா காஸ் பை 2வா? அதுக்கு என்ன ஃபார்முலா? கிலோவாட் டிவைட் பை kVA2. KVA2. ஓகே, கிலோவாட் எவ்வளோ? 1125 கிலோவாட் 1125 டிவைட் பை KVA2 எவ்வளோ? 1249. வேல்யூ சொல்லுங்க. 0.900 sir. 0.900. 00. ஓகே, 0.9. 0.9ங்களா? ஓகே, அடுத்து என்ன கேட்டது? இது முடிஞ்சுச்சு. அடுத்து ரிவைஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் லோடிங். ரிவைஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் லோடிங். இவங்க கேட்டிருக்கிறது 3வது ரிவைஸ்டு பர்சன்டேஜ் லோடிங் தான் கேட்டிருக்காங்க. 3. பர்சன்டேஜ் ஆஃப் லோடிங். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் எவ்வளோ? 2000 MVA. Sir 2000 2 MVA. 2 ஓகேங்களா? MVA. 2000 MVA. இப்போ நமக்கு வந்து பாருங்க எவ்வளோ கேவிஏ இருக்கு குறைஞ்சிருக்கு? ஃபைனல் கேவிஏ 250 1249. 1249 ஓகே, இப்போ பாருங்க பர்சன்டேஜ் ரிவைஸ்டு லோடிங் கேட்டிருக்காங்க. ஒன்லி ரிவைஸ் தான். 1249 டிவைட் பை 2000 இன்டூ 100 எவ்வளோ வருது? 62% sir. 62%ங்களா? 62.45. ஓ, 62.45. அதையும் போட்டுருங்க. ஓகே, இது வந்துட்டு ரிவைஸ்டு. இப்போ சில டைம் வந்துட்டு லோ ரிடக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் லோடிங் பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இது வந்து தனியா நீங்க நோட் பண்ணீங்க. இதுல இல்ல ரிடக்ஷன் பர்சன்டேஜ் லோடிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரிஜினல் பர்சன்டேஜ் ஆஃப் லோடிங் Minus new percentage loading. ஓகேங்க. ஒரிஜினல் பர்சன்டேஜ் ஆஃப் லோடிங் மைனஸ் இப்போ பார்த்தோம்னா ரிவைஸ்டு. லோடிங் ஒன்றும் இல்லை. ஒரிஜினல் என்னது? நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ போயிட்டு இருக்கு ஆப்ரேட்டிங் ஆகிட்டு இருக்கு பிளான்ட் 1500 KVA. ஓகேங்களா? 1500 KVA டிவைட் 2000 KVA இன்டூ 100 அது போட்டால் அந்த வேல்யூ வந்துடும். புரியுதுங்களா? இது புரியுது சார். 1500 டிவைட் பை 2000 2000 இன்டூ minus 100. minus இது மைனஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 62.45. வேல்யூ சொல்லுங்க. 12.5. 4.55. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12.55.
12.55. 70% இது வருது. இதோட வேல்யூ வந்து 70%. மைனஸ் 62.45. ஓகேங்களா? இதுதான் ரிடக்ஷன் பர்சன்டேஜ் லோடிங். இதுவும் கேட்பாங்க. ஓகே, இது புரியுதுங்களா? இதுதான் பேசிக். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் காமி